ஒரு நபர் சொல்றாரு, "நான் திருவண்ணாமலை பார்க்கலன்னாரு." நான் அவர்ட்ட சொல்றேன், "ஐயா நான் திருவண்ணாமலை அழைச்சிட்டு போவேன். அங்க நீ யார்ட்டயும் பேசக்கூடாதுன்னு" சொன்னேன். அவரு என்ன, "நான் யார்ட்ட ஐயா பேச போறேன்னேன்." "இந்த பார் என்ன சோதனை வந்தாலும் அமைதியா இருக்கணும்." சரின்னேன். 2 பேரும் நாங்க வந்து கும்பகோணத்திலேருந்து அவர அழைச்சிட்டு போனேன். அங்க போனோனே ஒருத்தர் சொன்னாரு, "ஐயா நான் வலம் வரணும். என்னையும் சேர்த்து அழைச்சிட்டு போங்க." ஏன்னா அவரும் கூட வந்தாரு. போகும்போது அவங்க 3 பேருமே ஐயப்பன் கோவிலுக்கு போற நேரம், போன வருஷம் நடந்த விஷயம். ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்க. அதனால வழியில எங்கேயும் சாப்பிட மாட்டாங்க. ஒரு ஐயப்பன் பக்தர் அங்க என்னன்னாக்க வடை சுட்டுட்டு இருந்தாரு. அப்ப பார்த்தாரு இவரு பக்தரா இருக்காரு. ஐயப்பனுக்கு மாலை போட்டுருக்காரு. அவர்கிட்ட நம்ப வடை சாப்பிடலாம்யான்னு. சரின்னு போய் உட்கார்ந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அங்கேருந்து வந்தாரு. வந்த உடனே, "ஆமா நீங்க மாத்திரம் 3 வடை சாப்பிடுறீங்க. எனக்கு 1 வடை வாங்கி தந்தான்னா?" கேட்டாரு. நான் யாருகிட்ட சொன்னேன், "நீ யார்ட்டயும் பேசக்கூடாதுன்னு சொன்னேன்ல." அவரு ஒரு அரசு உத்தியோகத்துல உள்ளவர் தான். அவர பார்த்து கேட்டாரு. "நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ தின்னுகிட்டு இருக்கியேன்னாரு." அவரு என்ன மூஞ்ச பார்த்தாரு. நான் பேசாத இருந்தேன். அதுக்கு பிறகு சொன்னாரு, "ஐயா வடை வேணும்னா வாங்கிக்கங்க. நாங்க எத்தனை தின்னா உங்களுக்கு என்ன?" சொல்லிட்டு அவருக்கு ஒரு செட்டு வடைய குடுன்னாரு. வடைய குடுத்த உடனே வாங்கிட்டாரு. அவரு வாங்கி கையில வச்சிருக்காரு. நாங்க இன்னும் 2 வடை கேட்கிறாரு. அவரு குடுக்குறாரு. அப்ப சொன்னேன், "எனக்கு இன்னும் 2 வடை சொல்லுங்களேன்னாரு." உடனே இவரு அவர் மூஞ்சிய பார்த்துட்டு கீழ குனிஞ்சாரு. நான் இவர பார்த்தேன். கொஞ்ச நேரம் சென்று அவரு அப்படி நவுந்தாரு. நவுந்தோனே நான் கேட்டேன், "ஐயா 3 வடை வாங்கி குடுத்தீங்க. இன்னும் 2 வாங்கி குடுக்கறதுல என்ன ஆச்சு?" அவரு கேட்கிறாருல்ல, எல்லாத்தையும் கேட்டிருக்க மாட்டாரு. நான் அப்படியா சரின்னு என்கிட்ட பேசிட்டு திரும்பி பார்க்குறாரு. அந்த ஏரியாவுலயே அழகாம். எவ்வளவு தூரம் வேணும்னாலும் அவரு ஓடி பார்த்தாரு. கிடைக்கல. நான் சொன்னேன், "நீ யார்ட்டயும் பேசாதன்னு சொன்னேன்ல." வச்சாரா? அண்ணாமலையார் வந்து உன்கிட்ட வடை வாங்கிட்டு போயிட்டாரா? வடை குடுக்கலன்னு வேற சொல்லிட்டு போயிட்டாரா? இது தேவையா உனக்குன்னேன். "சாமி எனக்கு தெரியாது சாமி. இப்படிலாம் நடக்கும்ன்னேன்." ஐயா நாங்க பல அனுபவம் பட்டுருக்கோம்யா. அப்படியே நேருக்கு நேர் பேசுவார். நம்ம மனசுல ஏதாவது பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைய அப்படியே சொல்லிட்டே போவாங்க. இப்படி ஆன்மீகத்துல தன்னைத்தானே ஊடுருவி அந்த சக்தியும், பக்தியும், யுக்தியும் கொண்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான பயணமாக ஒவ்வொரு ஸ்டெப்பு நீங்க அண்ணாமலையை சுத்தி வச்சீங்கன்னா, அந்த கிரிவல பாதையிலேயே உங்களுடைய பூர்வத்தில் செஞ்ச பாவங்கள் அத்தனையும் உங்களுடைய வேர்வையாலேயே உங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுக்கப்படும்.